வணக்கம். தனுஷுடைய குபேரா படத்துடைய விழா. இந்த படம் அப்படிங்கிறது வரக்கூடிய ஜூன் 20ஆம் தேதி வெளியிட இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. இந்த படத்துல இவர் கூட நாகார்ஜுனா நடிக்கிறாரு. தெலுங்கு இயக்குனர் சேகர் கமுலா இந்த படத்தை இயக்குறாரு. டிஎஸ்பி இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. இவங்க கூட பல முன்னணி நடிகர்கள் நடிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இந்த படம் ஒரே நேரத்துல 2 மொழிகள்ல தமிழ், தெலுங்கு 2 மொழிகள்லயும் வெளியாக இருக்கு. சிறப்பு என்ன அப்படின்னா, அந்தந்த மொழிகளுக்கும் தனித்தனியா எடுத்திருக்காங்க அப்படின்னு தனுஷே இதுல பேசியிருக்காரு. பாடல்களே இன்னொரு பக்கம் கவனம் பெற்ற பாடல்களா இருக்கு. தனுஷுடைய நடிப்பை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, பெரும்பாலும் யதார்த்தமான நடிப்பா தனுஷுடைய நடிப்பு இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த படத்துடைய விழாவுல நாகார்ஜுனா அவ்வளவு கிளியரா ரொம்ப தெளிவா பேசி முடிச்சிட்டாரு. அந்த சேகர் கமுலா பெரும்பாலும் ஒரு கூச்ச சுபாவம் உள்ள மனிதனா இருக்கும் போல இருக்கு. அவர் இப்படியே கையை கட்டிட்டு உட்கார்ந்து இருக்காரு. இந்த படத்தை பார்க்கிறப்ப என்ன அப்படின்னா, இது ஒரு பக்கம் பார்த்தா பார்க்க வேண்டிய படமா இருக்கும் அப்படின்னு தோணுது. என்ன அப்படின்னா, ட்ரெய்லரை பார்க்கிறப்ப இது ஒரு பிச்சைக்காரனுக்கு திடீர்னு ஒரு வாழ்க்கை வருது. அந்த வாழ்க்கை வந்தா அவன் என்ன ஆகிறான், இவனை சுத்தி பணம் தொடர்பான விஷயங்கள் என்ன நடக்குது அப்படிங்கிற வகையில தான் இந்த படக்கதை இருக்கலாம் அப்படிங்கிறது நம்முடைய இந்த முன் அவதானிப்புன்னு வச்சுக்கங்களேன். இதுல தனுஷ் பேசின பேச்சு இருக்கு இல்லையா, ரொம்ப உச்சபட்சமான பேச்சா தனுஷுடைய பேச்சு இருந்துச்சு. அந்த வேஷ்டி சட்டை அது அவருடைய பாணி, ஒவ்வொருத்தரும் ஒரு நேரத்தில் இருக்கலாம், அது வேற. இந்த தனுஷுடைய பேச்சுல ரொம்ப முக்கியமான விஷயமா என்ன இருந்துச்சு அப்படின்னா, என்னை ஆட்டவும் முடியாது அசைக்கவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பயங்கரமா நம்மளை உருட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு பக்கம் ஒரு உருட்டுனாரு. இன்னொன்னு, நம்ம ஒரு செங்கலை கூட உருவ முடியாது அப்படின்னு இன்னொரு பக்கம் பேசினாரு. இந்த பாணி முழுக்க அவர் இந்த ஸ்டைலு, கை நீட்டுறது, வச்சது, இந்த அப்படி இடுப்புல கை வச்சது, இது முழுக்க யார் மாதிரி இருந்துச்சுன்னா, அவங்களுடைய மாமனார் ரஜினிகாந்த் மாதிரியே ஏறத்தாழ அந்த ஸ்டைலு, பேச்சு எல்லாமே இருந்துச்சு. சமீபத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நடிகர்களுக்கு ரஜினியுடைய அந்த பாணி வரமாட்டேங்குது அப்படிங்கிறது இன்னொரு பக்கம். ஏன்னா நிறைய நகைச்சுவை நடிகர்களே ரஜினி பாணியில இருப்பாங்க. குறிப்பா நீங்க விவேக்ல இருந்து, அதுக்கு முன்னாடி இருந்த சின்னி ஜெயந்த்ல இருந்து, இன்னும் ஒரு சில நடிகர்கள் அந்த ரஜினி மாதிரி அந்த பாணி பண்ணிட்டாங்க. ஒருவேளை இதுவும் அவருக்கு வர்றது தவிர்க்க முடியாது. ஆனா முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்திருக்கலாம் ரஜினிக்கான பாணியை. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனி பாணி இருக்குன்னு வச்சுங்களேன். அதை கூட விட்டுருங்க, அந்த பாணியுடைய பாதிப்பு இல்லாம இருக்க முடியாது. யார் இன்னைக்கு பல பேர் இசையமைச்சா இளையராஜாவுடைய தாக்கம் இல்லாம இருக்க முடியாதுங்கிறது மாதிரி ரஜினியுடைய பாதிப்பு இல்லாம இருக்க முடியாதுன்னு வச்சுங்களேன். ஆனா இதுல தனுஷுடைய பேச்சு எப்படிப்பட்டது இருந்துச்சு அப்படின்னா, அதாவது இது படத்துக்கான ப்ரொமோஷன் விழாவா, இல்ல தனக்கான எதிரிகளுக்கு கை நீட்டி சுடக்கு போட்டு என்னை பத்தி தெரியுமா அப்படின்னு பேசுற விழாவா அப்படிங்கிற சந்தேகத்தை இதுக்குள்ள ஏற்படுத்தி இருந்துச்சு. நீங்க தனிப்பட்ட வகையில பிரச்சனை இருந்துச்சுன்னா ஒரு மனுஷன் என்ன பண்ணலாம்? ஒரு சாதாரண மனுஷன் எடுத்துக்கங்களேன். என்ன செய்யலாம் அப்படின்னா, கூப்பிட்டு இருந்தாப்பா உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, உன் வகையில் நான் தலையிடுறேன்னா அதனால உன் வேலையை நீ பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி தனிப்பட்ட நபருக்கு பேசலாம். இல்லையா வேற யாராவது பேச விருப்பம் இல்லையா, யாரையாவது கூப்பிட்டு விட்டு, அட தெரியாம நானே ஒரு தப்பு பண்ணிட்டேயா, விடியா, இனிமே சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி அனுப்பியா, ஏதாவது செலவு காசு வேணுமா அப்படின்னு கூட கொடுத்து விடலாம். இது ஒண்ணு செய்வாங்க. இல்லைன்னு வச்சுக்கங்களேன், இருக்கு இந்த புரணி பேசுற விஷயங்கள் இருக்குல்ல, என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபேஸ்புக்ல, யூடியூப்ல, ட்விட்டர்ல, இல்ல வாட்ஸ்அப்ல, இல்லை அவங்களுக்கு என்ன வலைத்தளம் இருக்கோ அந்த வலைத்தளத்துல தன்னை பத்தி யாராவது காசு இருந்துச்சுன்னா ஆளு விட்டு கிளப்பி விடுவாங்க. அப்படி இல்லைன்னா இவங்களே பேசுவாங்க. இதெல்லாம் யார் அப்படின்னா, பண்படாத மனிதர்கள் பண்ணக்கூடிய வேலை. ஆனா இவர் என்ன பண்ணியிருக்காரு, யாரு நம்ம தனுஷ் அப்படின்னா, இவர் இன்னைக்கு ஏறத்தாழ 150 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டி இருக்காரு. பெரிய அளவுக்கு சொத்தோட இருக்காரு. இன்னொன்னு, இவர் என்ன நினைக்கிறாருன்னா, அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. எல்லாமே மாயை அப்படிங்கிற மாதிரி நடுவுல ஒண்ணு பேசினாரு. எல்லாமே மாயைன்னு யார் சொல்லணும் தெரியுமா? பட்டினத்தார் இருந்தாரு. அவ்வளவு சொத்து வச்சிருந்த மனுஷன் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு கோவணத்தை கட்டிக்கிட்டு கையில ஒரு தண்டத்தை பிடிச்சுக்கிட்டு எல்லாமே, அவர் கூட மாயையெல்லாம் சொல்லல, எல்லாம் நிலையில்லாதது அப்படின்னு தான் சொன்னாரு. மாயைக்கும் நிலை இல்லாததுக்குமே தனுஷுக்கு எதுவும் தெரியல அப்படின்னு வச்சுக்கங்களேன். அப்ப 150 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டி இருக்கிற ஒரு ஆள் எல்லாமே மாயை, எல்லாமே உள்ளுக்குள்ள இருக்கு அப்படின்னு பேசுறாரு. இது கேட்க நமக்கே ஒரு பக்கம் சிப்பா வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கங்களேன். எல்லாமே மாயன் எப்படி பேசலாம் அப்படின்னா, இப்ப தனுஷ் ஒரு கணக்காக சொல்றேன், என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 150 கோடி ரூபாய் வீட்டை ஒரு பெரிய அனாதை இல்லத்துக்கு எழுதி வைக்கலாம். அதே மாதிரி இவர் இருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்துட்டு, இவர் நான் படம் நடிக்கிறேங்க, அடுத்தடுத்து நடிக்கிறேங்க, அவர் சாமியாரெல்லாம் போக வேண்டாம், படமெல்லாம் நடிச்சுட்டு யார் யாருக்கு பணம் வேணுமோ அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்றேன், ஏழை எளியவங்களுக்கு அப்படி கொடுத்துட்டாரு அப்படின்னா, இந்த வார்த்தையை ஒரு பக்கம் நம்ம தனுஷ் பேசலாம். ஆனா இவ்வளவு உச்சபட்சத்துல இருந்துகிட்டு தனுஷ் பேசுறப்ப வாழ்க்கைக்கும் வார்த்தைக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு
ரொம்ப நம்மலாம் சொல்லலை, அவரே அவர் வாழ்க்கையை ரொம்ப எளிமையா வெளிச்சம் போட்டு இன்னொரு பக்கம் காட்டிடுறாரு. சரி, இந்த அளவுக்கு எல்லாமே மாயைன்னு சொல்ற அளவுக்கு இப்போ அவள் பேசுறாரு இல்லையா, அப்படி யதார்த்தமா அமைஞ்சிச்சா, இல்ல அவர் ஞானத்துல அப்படி வந்தாரா அப்படின்னா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அஜித் மாதிரி ஒன்னு ரெண்டு பேர் மட்டும்தான் எந்தவித பின்புலமும் இல்லாம, சினிமா பின்புலம் இல்லாம சினிமாவுக்குள்ள வந்திருக்கலாம். ஆனா இவருக்கு கஸ்தூரி ராஜா அப்படிங்கிற அன்னைக்கு இருந்த மிகப்பெரிய இயக்குனர், அவங்க அப்பா இருந்தாரு, பல படங்கள் பண்ணிட்டு வெற்றி பெற்ற இயக்குனரா இருந்த அவரு தான் மகனை படத்துக்கு பண்ண வைக்கிறாரு. அன்னைக்கு இருக்கிறப்ப பல பேர் சுல்லான்னு கிண்டல் பண்ணாங்க அதே தனுஷ. அதெல்லாம் தாண்டி தனுஷ் பல அது ஒரு பக்கம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, இவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி தான் தனுஷ் நின்னாரு. அவருடைய உடல் கேலி, உருவ கேலி இதெல்லாம் பேசினாங்க. தனுஷுடைய பேச்செல்லாம் கேலி பண்ணி பேசினாங்க. இதையும் தாண்டி தான் தனுஷ் இதுல நின்னாரு. அதை தாண்டி செல்வராகன் அப்படிங்கிற அவங்க அண்ணன் பல படங்கள் இயக்கி அந்த படங்கள்ல இவரை நடிக்க வச்சு ஒரு நடிகரா மோல்டு பண்ணி அதுக்கு பிறகு ஒரு இடத்தை பிடிச்சாரு. மூணாவதா இன்னொருத்தர் யார் அப்படின்னா அவங்க மாமனாரான ரஜினிகாந்த். அவருக்கு இந்திய சினிமாவில், உலக சினிமா இண்டஸ்ட்ரியில அவருக்கு ஒரு பெரிய பேர் உண்டு. அப்படிப்பட்ட ரஜினிகாந்துக்கு மருமகனாகி இன்னொரு இடத்தை பிடிச்சாரு. அப்ப என்ன அப்படின்னா, அவ்வளவு சர்வ சாதாரணமா இவர் தனிப்பட்ட வகையில வந்துடல. நீங்க இப்ப பேசலாம், இவ்வளவு பின்புலம் இருந்துதான் இவர் வந்திருக்காரு. இப்படிப்பட்ட இவர் மாயாவாத தத்துவம் பேசுறாரு, சம்பந்தம் இல்லாம இதெல்லாம் பேசுறாரு. அதையெல்லாம் படிச்சாரா என்னன்னு தெரியல. சரி விடுங்க, தன்னை ஒரு சில பேர் அறிவாளியா காட்டிக்கிறதுக்கு இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்ப்பாங்க. இதுக்கு முன்னாடி தக் லைஃப் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வந்துச்சு இல்லையா, கமல்ஹாசன் நடிச்சு நம்ம மணிரத்னம் இயக்கி. இந்த படத்துக்கு இப்படித்தான் நம்மளை பாடா படுத்தினாங்க. வந்தா ப்ரொமோஷனுங்கிற போய் அங்கங்க போய் சம்பந்தம் இல்லாம பேசி இன்னொரு பக்கம் சின்மையை ஒரு பக்கம் கிளப்பி விட்டு அது ஒரு பக்கம் ஓடாம இருந்து இன்னைக்கும் போட்டு பாடா படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த ப்ரொமோஷனை பார்த்த உடனே ஒரு சில பேர், எப்பா இவன் வீட்டுக்கே போக வேண்டாம்டா, நம்ம இந்த படத்துக்கே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு சில பேர் சொல்றேனே, சாதாரணமா ஒரு சில கல்யாணத்துக்கு போகலாம்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. இவங்க பண்ற ஆர்ப்பாட்டத்தை பார்த்துட்டு 1500 ஃபிளக்ஸ் வச்சிருப்பாங்க, எக்கச்சக்கமா பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்டா இந்த கல்யாணத்துல போய் நம்ம என்ன செய்ய போறோம், மேடைக்கே போக முடியாது, நம்மளை யாரும் கண்டுக்க மாட்டாங்க, எதுக்கு போறோம் அப்படின்ட்டு பல பேர் போகாம இருந்துருவாங்க. இதுதான் நடந்தது இந்த தக் லைஃப் திரைப்படத்திலையும். இப்ப இது ஒரு படத்துக்கான விழா. எப்பவுமே ஒரு பண்பட்ட மனிதன், ஒரு நியாயமான மனிதன் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த விழாவுக்கு போறோமோ அந்த விழா குறித்து தான் பேசணும். இதுல போய் அங்க பேசுறது, அதுல போய் இங்க பேசுறது. எங்க பேராசிரியர் ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவரு எங்களுக்கு இயற்பியல் இருக்கிறவர். ஆனா எங்கள்கிட்ட என்ன பண்ணுவாருன்னா தமிழ் பாடம் நடத்திக்கிட்டு இருப்பாரு. அப்புறம் இன்னொரு கிளாஸ்ல போயிட்டு அங்க போய் பிசிக்ஸ் நடத்திக்கிட்டு இருப்பாரு. அங்க தமிழ் நடத்த வேண்டியது இல்லை. இன்னும் சொல்ல போனா நாங்க படிச்சது தமிழ் வழி பாடம். எங்கள்கிட்ட ஆங்கிலத்துல நடத்துவாரு. அங்க போய் ஆங்கில வழியில இருக்கான்ல அவன்கிட்ட போய் தமிழ் வழியில நடத்துவாரு. அவரை பார்த்தாலே அப்படி பேர் சிரிப்பாங்க. ஆனா இது மாதிரி தான் தனுஷ். என்ன அப்படின்னா, இந்த படத்துக்கான விழாவில் இந்த படத்துல என்னென்ன சிறப்பு, நாங்க என்னென்னலாம் பேசினாரு, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது, என்னென்னலாம் கஷ்டப்பட்டோம், இந்த படத்துல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது குறித்து பேசியிருந்தா இது நியாயமான பேச்சு. ஆனா இந்த படத்துல இருக்கக்கூடிய இவர் ரொம்ப நாகரிகமா பேசினாரு சொன்னேன் இல்லையா, நம்ம நாகார்ஜுனா. அதே மாதிரி சேகர் கமுலா, அவர் படம் எப்படி இருக்கு அப்படின்னு தெரியல, பார்க்கலாம். அவர் ரொம்பவே வெட்கப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. இந்த விஷயங்கள்லாம் பேசிட்டு இதோட நிறைவு பண்ணியிருந்தா பரவாயில்ல. இதுக்கு பிறகு செங்கலை உருவ முடியாது, உருட்ட முடியாது, ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது, இப்படி பேசுறது என்ன அப்படின்னா ஒரு அநாகரிகத்துடைய உச்சம் அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். இன்னும் சொல்ல போனா ஏஐல பேச விட்டு அதுக்கு ஒரு பதில் சொன்னாரு. இதை கேட்கிறப்ப எதுக்குப்பா இவ்வளவு பில்டப் பண்றீங்க? படம் தானே, இந்த படத்தை நாங்க பார்க்கிறோம், நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, தயவு செஞ்சு நல்ல படமா பண்ணியிருக்கோம், கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம், மக்களுக்காக பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்க 4 கும்பிடு போட்டு இந்த படத்தை பாருங்க அப்படின்னு சொன்னா அது வேற. ஆனா தனிப்பட்ட வகையில யாரோ ஒருத்தரை வஞ்சம் தீர்க்கிறதுக்காக இவ்வளவு ஒரு பண்பட்ட மனிதனா இல்லாம கண்ட மாதிரியான பேச்சை பேசுறது அப்படிங்கிறது இது ஒரு அருவருப்புடைய உச்சம் அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். கூடுதலா என் ரசிகர்கள் அப்படிங்கிற மாதிரி பேசினாரு. அப்ப என்ன அப்படின்னா, ரசிகர்கள் இருக்காங்கிற வகையில் நம்ம என்னெல்லாம் பேசலாமா அப்படிங்கிற இந்த துணி இதுக்குள்ள இருக்கு. ஏன்னா ரசிகர்களுக்கான இளைஞர்களை வச்சுக்கிட்டு இளைஞர்களை கோல் மூட்டி விடுற வேலை இருக்குல்ல. ஏன்னா ரசிகர்கள் அப்படின்னா என்ன, நீங்க சாப்பாடு போட்டு வளர்த்தீங்களா, இல்ல அவங்களுக்கு வேற ஏதாவது படிக்க வச்சீங்களா, இல்ல அவங்கள வேற ஏதாவது வகையில அப்பா அம்மா கிட்ட கூப்பிட்டு இந்த உங்க புள்ள சிரமப்படுறானே இந்த வகையில் நான் படிக்க வைக்கவான்னு கேட்டீங்களா? ஒன்றும் கிடையாது. மற்றவெல்லாம் 150 ரூபா கொடுத்து 200 ரூபா கொடுத்து படத்தை பார்க்கறான்னா, அவன் 1000 ரூபா கொடுத்து படத்தை பார்க்க போறான். இன்னும் சொல்ல போனா அவனுக்கு இழப்பு தான். அவனுக்கு நடிகர்களால எந்த வித லாபம் கிடையாது. எந்த இளைஞனுக்கு அவன் வாழ்க்கையில திசை மாறி போறவன் பல பேர் இருக்கான்.
ஆனா ரசிகர்களை வச்சுக்கிட்டு நீங்க 150 கோடி ரூபாய் வீடு கட்டிக்கிட்டு நீங்க பெரியாளா இருந்துகிட்டு அந்த ரசிகர்களை வச்சு இன்னொரு பக்கம் மிரட்டுறது இருக்குல்ல, இது அநாகரிகத்துடைய இன்னொரு உச்சமா இருக்கும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அந்த வகையில ரஜினிகாந்த் கூட அப்படி எல்லாம் பேசல, கமல்ஹாசன் கூட அப்படி எல்லாம் பேசல. நீங்க பல பேரை கவனிச்சு பாத்தீங்கன்னா ஏறத்தாழ ரஜினிகாந்த் என்னைக்காவது ஒரு மேடையில ஏதாவது ஒரு சில விஷயங்கள் மறைமுகமா பேசியிருப்பாரு. கமல்ஹாசன் ஏறத்தாழ அது கூட பேச மாட்டாரு. ஆனா இந்த சின்ன வயசுல 40, 42 வயசுல இந்த அளவுக்கு கூடுதலா பேசுறது அப்படிங்கிறது எதிர்காலத்துல நீங்க எக்கச்சக்கமா பணம் வச்சிருக்கலாம், எக்கச்சக்கமா புகழ் வச்சிருக்கலாம். ஆனா அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு தனுஷுக்கு உதவுமா அப்படின்னா இது கேள்விக்குறியான விஷயம்தான். இப்படியே போனுச்சு அப்படின்னா இது இன்னும் பல சிக்கல்களை தான் தனுஷுக்கு ஏற்படுத்துமே தவிர தனுஷுடைய வளர்ச்சிக்கு இது உதவாது அப்படிங்கறதா யதார்த்தம். இன்னொன்னு, உங்க தனிப்பட்ட வகையில நீங்க வஞ்சம் தீர்க்கிறதுக்கு பணம் போட்ட தயாரிப்பாளரை நடுத்தருக்கு கொண்டு வந்துடக்கூடாது அப்படிங்கறதா யதார்த்தம். அடுத்தடுத்து தனுஷ் பண்பட்ட மனிதரா பேசுவாரு அப்படின்னு நம்ம நம்புறோம். நன்றி, வணக்கம்.